வணக்கம். இது உங்கள் ரித்து ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்த்தி பற்றியும் பியூட்டி பற்றிய டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு கிடைக்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி வர்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய புதிய வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோத்துக்கத்தாழையை பற்றி. சோத்துக்கத்தாழையிலேருந்து எப்படி அந்த ஜெல் போன்ற பகுதியை பிரித்து எடுத்து அதை அல்சருக்காகவும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் எப்படி பயன்படுத்த போகிறோன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் சோத்துக்கத்தாழை. இது எல்லா சீசன்லேயும் எல்லா இடத்துலையும் வளரும். சின்ன இடம் இருந்தாலே போதும், இதை வளர்த்தலாம். இது வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகையில் இது முக்கியமான மூலிகையில் இதுவும் ஒன்று. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தலை முதல் பாதம் வரை எல்லா பார்ட்ஸுக்கும் இந்த சோத்துக்கத்தாழையை யூஸ் பண்ணலாம். இதோட ஜெல்லிலிருந்தும் இதிலிருந்தும் எல்லா பார்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோத்துக்கத்தாழையோட கை மாதிரி இருக்கிற பெரிய பகுதியை நம்ம செலக்ட் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம சோத்துக்கத்தாழை ஜெல்லை பிரித்து எடுக்க போகிறோன்னு. இந்த ஜெல்லை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், தலைக்கும் அப்ளை பண்ணலாம், எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு பகுதியை நம்ம வெட்டி கொண்டு வர போகிறோம். இப்போது ஒரு பகுதியை வெட்டி கொண்டு வந்துட்டோம். இது நல்ல அகலமான பகுதி. இதை எப்படி இன்றைக்கி ஜெல்லை மட்டும் பிரித்து எடுக்கிறதுன்னு காட்ட போகிறோம். ஒரு கத்தி எடுத்துகிட்டு அதோட பச்சை பகுதியெல்லாம் நம்ம தோலை சீவ போகிறோம். ஒரு பச்சை பகுதி கூட அந்த ஜெல் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ரொம்ப கசக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம அந்த பச்சை பகுதியை சுத்தமாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு நமக்கு தெரியும். இந்த வளவளப்பு தான் அதிகமான கசப்பு உள்ளது. நம்ம வெட்டி போடுற தோலை ஃபேஸுக்கு கூட தேய்ச்சி ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கூட வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இல்லைன்னா தலைக்கும் கூட இந்த பச்சை கலர் பகுதியை எடுத்து அதில் இருக்கிற ஜெல்லு மாதிரி இருக்கிறத தலையில் தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியானது. நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் மட்டும் இதை சாப்பிடணும். மழை பெய்கிற சீசனில் இதை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அந்த தோலை எல்லாமே எடுத்துட்டோம். ஃபுல் தோலை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஓடுற தண்ணியில் கழுக போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை பாருங்கள் எவ்வளோ வளவளப்பாக இருக்குதுன்னு. இந்த வளவளப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சோம்னா இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கழுகிடலாம். நம்ம இப்போ ஓடுற தண்ணியில் பைப் தண்ணியில் கழுக போகிறோம். நல்லா தேய்ச்சி கழுக போகிறோம். இதை 2-3 தடவை இப்படி கழுகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப ஓடுற தண்ணியில் மட்டும்தான் கழுகணும். அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு தன்மை போகும். ஒரு தடவை கழுவிட்டோம், 2வது தடவை மறுபடியும் கழுவுறோம். இதே மாதிரி 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நம்ம திருப்பி கழுகிட்டே இருக்கணும். நான் ஏன் பெரிய சைஸ் எடுக்கணும்னு சொன்னேன்னா, கழுகுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் பெரிய சைஸு கத்தாழை தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொன்னேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவாக இருக்கும். 2 பேர் இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வளவளப்பு சுத்தமாக இல்லை. இதை எப்படி சாப்பிட்லான்னு இனி நம்ம பார்க்க போகிறோம். இதை பொடியாக அரிஞ்சு மோரில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே வேணால் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இது சின்ன பொடியாக அரிஞ்சு புளிப்பு இல்லாத மோரில் உள்ளே போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். 2வது, ரொம்ப உடல் சூடு, ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற எனக்கு ரொம்ப உடல் சூடு அப்படின்னு சொல்கிறவங்க இது கூட சீரகம் கொஞ்சம் சேர்த்திட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அதை முதல்ல சொன்ன மாதிரி மோரில் போட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களைய நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.